வரப்போகிற கார்த்திகைக்கு ஒரு சூப்பரான பிரசாதம் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். பனானா அப்பம் எப்படி செய்கிறது பார்த்துடலாமா? இதுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. எந்த வாழைப்பழம் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதோட 3 ஏலக்காய் 1 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அரிசி மாவு, 1 கப் மைதா, 3/4 கப் ரவா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா லம்ஸ் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தோசை மாவை விட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ரவெல்லாம் நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆப்பம் பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் மாவாக ஊற்றிட்டு நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பனானா அப்பம் ரெடி. நல்லா பனானாவோட வாசனையோட சாப்பிட ஜம்முன்னு இருக்குங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட இதை கொடுத்து வரலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அப்படி